ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லி நினச்சாங்களோ இப்போ அது நடக்க போகுது. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்னன்னா, நம்ம சுடருக்கும் விஜய்க்கும் முதலிரவு தாங்க நடக்க போகுது. என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ராஜிக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, எப்படி விஜய் மாறினார்னே தெரில ராஜி அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்குமே அது நம்பவே முடியல சுடர். இது கண்டிப்பாக வந்து வாய்ப்பே கிடையாதே. ஏன்னா அவன் மல்லி மேலே அதீத அன்பு வச்சுருந்தான். எப்படி வந்து மாற முடியும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் ராஜி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏன்னா வந்துட்டு எங்கே எந்த விஷப்பாம்பு இருக்குன்னு தெரியாது. அதனால் நீ விஜய் கிட்ட ரொம்பவே ரொமான்டிக்காகவே மூவ் பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ராஜி, கண்டிப்பாக வந்து ரொமான்டிக்காக தான் மூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நீ வந்து என்ன பண்ணு, நீ ஒரு குழந்தை பெற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன ராஜி நீயே இப்படி சொல்கிற, நான் வந்து அக்கா தான் இருந்தாலுமே நான் சொல்கிறேன் நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரி ராஜி, எனக்கும் ரொம்ப நாளாக இந்த ஆசை இருந்தது, நான் வந்து இதை அப்போ நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போயிடுறா. விஜய் போட்ட கணக்கே வேறு, ஆனால் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கிறதே வேறு. இப்போ வந்து விஜய் வீட்டுக்கு வர்றாரு, அதாவது ரேணுகா வீட்டுக்கு போகிறாரு. போனதுமே வந்துட்டு இவ புது புடவைலாம் சிங்காரிச்சு ஏதோ முதலிரவுக்கு ரெடியான மாதிரி ரெடியாகும். அங்கேருந்து பூவோட வந்து அங்கேருந்து ஒடியாடுறா. வந்து விஜயை கட்டி பிடிச்சிக்கவுமே விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. என்னடா இது, நம்மளே வந்து வசமாக மாட்டிக்கிட்டோம் போல். நம்ம இவளை ரேணுகான்னு நினைக்கும் போது கூட இவளை தொடவே இல்லை. ஆனால் இப்போ சுடர்னு தெரிஞ்சு இவ இவ்வளோ நெருங்குறா, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கார். விஜய் வந்து பண்ணுறது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சுடர் என்ன பண்ணுறான்னா, விஜய் வச்சு விடுங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜயால் தட்டி கடிக்க முடியல. பூவை வச்சு விட்றாரு, திருன்னு முழிக்கிறார். ஆகா, இவ எதுக்கும் அடி போட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பூவை வச்சு விடுங்கன்னு சொன்னதுக்கு விஜயும் பூவை வச்சு விட்டுடுறாரு. விட்டதுமே வந்து வாங்க விஜய் பால் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோமே, என்ன இவ ஒரு மாதிரி புதுசாக பண்ணுறா. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை விஜய் இன்னைக்கு என் கூடயே தூங்குங்க விஜய், எனக்கு உங்கள் மேலே தூங்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லவுமே விஜய்க்கு ரொம்பவே வந்து அருவருப்பாக இருக்குது. என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே, கடவுளே என்னை யாராச்சும் காப்பாற்றுங்களேன் அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அந்த நேரம் பற்றி இப்போ உஷாரா வெண்பாவே வந்து மல்லிக்கிட்ட அனுப்பி வச்சிடுறா. எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு செதுக்கி வச்சிருக்கா. அப்போ தான் சொல்கிறா, இல்லை வெண்பா எங்க அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாரு. ஏன்னா வெண்பாவை வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, அவ இருந்துக்கிட்டு வெண்பாவை நான் தான் வந்து மல்லியை பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவருக்கு விஜய்க்கு சுத்தமாக புரியல, என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியல. நான் வேஷத்தை கலைச்சா இவளை வந்து கூண்டோடு வந்து பிடிக்க முடியாது. இப்போ வேஷத்தை கலைச்சா விஜய் வந்து தனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக இவ வந்துட்டு, ஏன்னா மல்லிக்கும் விஜய்க்கும் பிடிச்சது யார், வெண்பா. அப்போ வெண்பாவை தான் வந்து தாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிடுது. உடனே வந்து இங்கே இவர் படபடன்னு இருந்துகிட்ருக்கு. அங்கே மல்லிக்கு வந்து ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது. ஏன்னா வந்து உண்மையான லவ் பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் காட்டும்ல, அது மாதிரி நினச்சி படப்படப்படன்னு இருக்குது. வெண்பாவும் கரெக்டாக அந்த டைம் வரவும், என்ன வெண்பா சொல்லும், இங்கே வந்திருக்கு உங்கள் வீட்டை திட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அட போங்க மல்லியம்மா, ஏன்னா அனுப்புனதே வந்து ரேணுகாம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரேணுகா உன்னை இங்கே அனுப்புனாளா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி டோட்டலாக அப்செட் ஆயிடுறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் ராஜி அங்கே வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. அப்போ வந்து வெண்பா கிட்ட சொல்கிறா, வெண்பா உனக்கு ஒரு குட்டி பப்பா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ஐ ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி வெண்பா வந்து சொல்லிக்கிறாங்க. மல்லிக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே திட்டவட்டமாக மல்லிக்கு புரிய வர, உடனே வந்து வெண்பா இங்கே பார்த்து பத்திரமா ஆயிரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ராஜி இருந்துக்கிட்டு எங்கே மல்லி போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எங்கேயோ போவோம் உனக்கு என்னடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை சொல்கிறதுக்கு நீ யார்? அவங்க விஜயும் ரேணுகாவும் அங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீ போய் கெடுக்கலான்னு தானே போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாராச்சி நீ தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாத, அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இங்கே பாரு, எனக்கு வந்து இதில் ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா இதில் என் தம்பி சம்மந்தப்பட்டிருக்கான், அதனால் எனக்கு முழு உரிமையுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஏன் இப்படி வயித்தெரிச்சல் பிடிச்சி அலையிற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஆகா ஏதோ தப்பு நடக்க போதுரா அப்படின்ற மாதிரி மட்டும் மல்லிக்கு கிளியராக புரிய வருது. அப்போ தான் மல்லி சொல்கிறாங்க, வெண்பா நீ வா, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்பா வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் வந்து வெண்பாவை கூப்பிட்டு போனால் தப்பாக சரியானே தெரியாமல் மல்லி போயிட்டுருக்கு. அங்கே விஜய் வந்து பதறிட்டு இருக்காரு. ஏதோ தப்பு நடக்க போதுன்னு அவருக்கும் தெரியுது. ஆனால் அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் புரியாமல் வந்து ரொம்ப வந்து குழம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து விஜய் சொல்கிறாரு என்னென்னா, ரேணுகா இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் தூங்கணும்னு சொல்ல, நான் வந்து உங்களுக்கு கை கால் அமுக்கி விட்றேன் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாகவே பேசிகிட்டு இருக்கு. நம்மளால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுடா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் செய்வதறியாமல் வந்து தவிச்சு போய் நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் விஜய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு எடுக்கலாம், அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கையை ஓங்க போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி கரெக்டாக வந்துடுறாங்க. மல்லி வந்ததுமே அப்போ உயிரே வந்த மாதிரி இருக்குது விஜய்க்கு. உடனே போய் பயத்தில் மல்லியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மல்லியை கட்டி பிடிக்கவுமே இவளுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன விஜய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் வந்து ஒரு எமோஷ்னலில் போய் கட்டி பிடிச்சிட்டா மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு டவுட் வந்துடுது. இல்லை ஏதோ தப்பு நடந்துட்டுருக்கு, நீங்கள் எதையோ வந்து என்கிட்ட மறக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள் விஜய்ன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயே வந்து குழம்பி போயிருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடுன்னு சொல்கிறாங்க. இல்லை 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 நீங்கள் எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, உண்மையை சொல்லுங்கள் விஜய் உண்மையை சொல்லுங்கள் விஜய்ன்னு சொல்ல, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல சுடர் அப்படின்ற மாதிரி சுடர் பேரை சொல்லிடுறாரு. என்ன சொன்னீங்க சுடரா சுடரா சுடரான்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் சுடர் தான் சொல்லிட்டு பிரச்சனை ரொம்பவே வந்து பெருசாக போயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து புரிய வருது. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனை வேறு, ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்க பிரச்சனை வேறு. ஏன்னா அந்தளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சுடருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாதிரி கமெண்ட் செக்ஷன்